கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கருணையினால் 22வது தலைமுறையிலே சிறப்பாக இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட ஒரு வசனம் அம்ருஹும் ஷூரா பைனஹும். நல்லடியார்கள் தங்கள் காரியங்களிலே ஆலோசனை செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இறையடியார்களுடைய தன்மை. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா வேண்டாமா, அது சரியானதா, அதை செய்தால் நமக்கு நலன் ஏற்படுமா என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தில் 3 வகையாக அணுகலாம். 3 செயல்பாடுகளை வைத்து ஒரு காரியத்தை நாம் செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அதிலே இருக்கிறது. முதலாவது இஸ்திகாரா. இஸ்திகாரா 2 ரக்காத் தொழுகையை தொழுது அந்த காரியத்திற்கான முடிவை, அதை செய்ய வேண்டிய பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பது. இஸ்திகாரா என்று சொன்னால் காரியத்திற்கான நலவை அல்லாஹ்விடத்திலே தேடுவது. சஹாபாக்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபீ உமூரினா. எங்கள் காரியங்களிலே நாங்கள் இஸ்திகாரா தொழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ரக்அத்தைனி 2 ரக்காத்துகளை தொழ வேண்டும். தொழுது முடித்த பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம். அல்லாஹும்ம இன்னக தஅலமு வலா அஅலமு இன்னக தக்திரு வலா அக்திரு ஃபஇன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருல் லீ ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஃபக்துருஹு ஃபஇன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருல் லீ ஃபீ தீனி வ அம்ரி ஃபாகிபதி அம்ரி ஃபஸ்ரிஃபு அன்னி ஃபஸ்ரிஃப்னி அன்ஹு என்ற துவாவும் ஓதணும். பெரிய துவாவாக இருக்கு. என்ன எதிர்த்து துவா தொழுவ சொன்னீங்க, சரி இவ்வளோ பெருசாக துவா ஓதிட்டீங்களே, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க தமிழில் கேளுங்க. தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்கணுமா. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக. யா அல்லாஹ், நீ எல்லாவற்றையும் அறிந்திருப்பதால் நலவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். எந்த காரியம் உலகத்துல நலவு, எது கெட்டது அல்லாஹ்வுக்கு தெரியும். வஸ்தக்திருக பிகுத்ரதிக. உன்னுடைய ஆற்றலை கொண்டு உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம். உன் சிறப்பை உன்னிடத்திலே கேட்கிறேன். இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர். யா அல்லாஹ், ஒரு காரியத்தை நினைச்சு வச்சிருப்போமா இல்லையா, இதை செய்யலாமா வேணாமா, கடை திறக்கலாமா வேணாமா, கல்யாணம் பண்ணலாமா வேணாமா என்று ஒரு முக்கியமான காரியம், அது செய்யறதுக்கு குழப்பமா இருக்கு. அப்ப அந்த எந்த காரியத்தை நினைச்சு வச்சிருக்கோமோ அந்த காரியத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லணுமா, இந்த செயல், இந்த காரியம் இதனால் எனக்கு நலவு ஏற்படும் என்று இருந்தால், ஃபீ இன்கான தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருல் லீ. கைரு சொன்னா எனக்கு இந்த காரியத்தில் நலவு இருக்குன்னு சொன்னா, உலகத்துல மறுமையில என்னுடைய வாழ்வாதாரத்துல இதன் மூலமாக எனக்கு நலவு ஏற்படும் என்று சொன்னால், ஃபக்துருஹு அந்த காரியத்தை எனக்கு ஆக்கி கொடுத்தது. அல்லாஹ்ட்ட கேட்கணும். இன் குன்த தஅலமு ஷர்ருல் லீ, அது கெடுதியா இருந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் அது கெடுதியா நலவான்னு. நாம ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம், இது செஞ்சோம்னா இது சரியா போய் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும். அதுல நமக்கு கெடுதி இருக்குது என்று சொன்னால், ஃபஸ்ரிஃபு அன்னி, ஒன்று அந்த காரியத்தை விட்டு எண்ணெயை தள்ளி விட்டுரு, இல்லை எண்ணெயை விட்டு அந்த காரியத்தை தள்ளி விட்டுரு.
இந்த மாதிரி 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டோம்னு சொன்னா, அந்த காரியம் உண்மையிலேயே நலவாக இருந்தால், அந்த காரியத்தில் அல்லாஹ் நலவு வைத்திருந்தால், அந்த காரியத்திற்கு தோதுவான செயல்பாடுகளை அல்லாஹ் அமைச்சு கொடுப்பான். ஒன்று கனவின் மூலமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற அதற்கு ஆதரவான கனவுகள் நமக்கு வரும். உதாரணமாக ஒரு கடை திறக்கிறோம், அந்த கடைக்கு இந்த கடையை திறக்கலாமா அப்படின்னு நினைச்சு வைக்கிறோம், துவா கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா கனவுல அந்த கடையை திறக்கிறது போல, அந்த கடையின் மூலமாக வருமானம் வருவதை போல கனவு வரும். ஒன்று. ரெண்டாவது, அதற்கான முன்னேற்பாடுகள் இலகுவாக வந்துடும். அது அந்த காரியத்திற்கான அல்லாஹ்வுடைய ஆதரவு, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை நம்ம உணர்ந்துக்கலாம். ஒரு கடையை திறக்கணும்னு நினைச்சு வைக்கிறோம், உதாரணத்துக்கு சொல்றேன், கடை என்பதால் வேற தொழிலோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியமோ, வெளிநாட்டுக்கு போகலாமா அல்லது கல்யாணம் பண்ணலாமா, ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு வைக்கிறோம். அந்த காரியம் கனவின் மூலமாக காட்டப்படலைன்னு சொன்னா, அந்த காரியத்திற்கு தோதுவான செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கும். கடை பிடிக்கணும்னு சொன்னா, அந்த கடையுடைய எந்த கடையை பிடிக்கணும்னு சொன்னா இலகுவா அது வாடகைக்கு வந்துடும், கொஞ்சம் அட்வான்ஸில் வந்துடும். அந்த கடையை திறப்பதற்கான எல்லா வேலையும் இலகுவா முடியும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கான நலவுக்குரிய அடையாளம். கெடுதி என்று சொன்னால் கனவுல எல்லாம் காமிச்சிருவான். இந்த கடையை ஆரம்பிக்காததை போல, யாரோ ஒருத்தவங்க வந்து கனவுல சொல்வதை போல, அந்த கடையை அந்த வேலையை செய்யும் பொழுது நமக்கு தடங்களாவே வரும். செய்ய முடியாத மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதுல கெடுதி வச்சிருக்கான்னு சொல்றதை நம்ம உணர்ந்துக்கலாம். இது இஸ்திகாரா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு காரியங்களில் குழப்பம் ஏற்படும் பொழுது இந்த நஃபிலான தொழுகையை கற்றுக் கொடுத்திருக்காங்க. சஹாபாக்களும் இஸ்திகாரா செஞ்சிருக்காங்க. இது புகாரியுடைய ஒரு அறிவிப்பு. இது முதல் வகை. ரெண்டாவது, இஸ்திகாராவுக்கு அடுத்து ஆலோசனை செய்வது. ஆலோசனை என்று சொன்னால் அனுபவம் உடையவர்களிடத்தில் நம்ம மஷூரா செய்வது. காரியத்தை செய்யணும், அதற்கான நபர்கள், அதிலே தேர்ச்சி பெற்றிருப்பவர்கள், அதிலே அனுபவம் பெற்றவர்கள், அவர்களிடத்திலே நம்ம ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா ஹாப மனிஷ்தஷார சொன்னாங்க, ஆலோசனை செய்பவர்கள் தோல்வியடைய மாட்டார்கள், தோல்வியடைய மாட்டார்கள், தோல்வியடைய மாட்டார்கள் 3 தடவை சொன்னாங்களாம். எந்த காரியமாக இருந்தாலும், அது தீனுடைய காரியமா இருக்கட்டும், துனியாவுடைய காரியமாக இருக்கட்டும், எந்த காரியத்தை செய்தாலும் ஆலோசனை செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயல்பாட்டையும், சின்ன சின்ன காரியத்திலிருந்து பெரிய பெரிய காரியம் வரை அடுத்தவர்களிடத்தில் ஆலோசனை செஞ்சுட்டு தான் அதை செய்வாங்க. பெருமானாருக்கு உலகத்தினுடைய எல்லா ஞானங்களும் கல்வி அறிவும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எல்லா வகையான அனுபவங்களை பெற்றிருந்தாலும், நேரடியாக அல்லாஹ்வோடு தொடர்பு இருந்தாலும், ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக அடுத்தவர்களின் ஆலோசனையை அவர் நாடுவார். உதாரணமா சொல்றேன், தொழுகைக்கான அழைப்பு எப்படி செய்யலாம் சொல்லிடலாம். இப்படித்தான் தொழுகைக்கு அழைப்பு, அல்ல கட்டளை இப்படின்னு சொல்லி சகாபாக்கிட்ட கடமையாக கேட்கலாம். ஆனா தொழுகைக்கான அழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சகாபாக்கிட்ட ஆலோசனை செய்யறாங்க. எப்படி மக்கள் அழைக்கிறது? ஒரு சகாபி சொன்னாரு, கொடியை எடுத்து நம்ம காட்டலாம், இல்லைன்னா பெரிய ஒரு புல்லாங்குழல் போல சத்தத்தை எழுப்பலாம், அல்லது டமாரா அடிக்கலாம், அல்லது நெருப்பு பந்தத்தை பத்த வைக்கலாம். பல்வேறு வகையான ஆலோசனை வருது. சிலர் சில வாசகங்களை சொல்லி இந்த மாதிரி செய்யலாம், ஒவ்வொருத்தங்க ஒரு விதமான ஆலோசனை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தான் இந்த பாங்கு என்ற இந்த நம்ம ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாங்கினுடைய ஆலோசனை சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அவங்க கனவுல பார்த்தது சொன்னாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனையை அங்கீகரிச்சு கொள்றாங்க. இது போல பெரும் பெரும் நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதற்கான முடிவுகளை பெருமானார் தேர்ந்தெடுக்க முடியாத பட்சத்தில் சகாபாக்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. பத்ர் யுத்தத்துல கைதிகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? பெருமானாரை முடிவெடுக்கக்கூடிய எல்லா அங்கீகாரமும் எல்லா அதிகாரமும் பெருமானாருக்கு இருந்த பட்சத்திலும் சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம். ஒரு சகாபி சொல்றாங்க உங்களை விடுதலை செஞ்சிடலாம், ஒரு சகாபி சொல்றாங்க உங்களை பூரா கொலை செஞ்சிடலாம். அப்ப சில சகாபாக்கள் சொல்லக்கூடிய யோசனை, அவங்ககிட்ட சில பிணைய தொகைகளை வாங்கிட்டு நம்ம விடுதலை செஞ்சிடலாம். இல்லை என்று சொன்னால் அந்த அவர்கள் அரபுகளிலே தேர்ச்சி பெற்றிருப்பதனால் மதீனாவில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு அரபினுடைய இலக்கணங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆலோசனை சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனை ஏற்றுக்கிறாங்க. பெரும் பெரும் காரியங்களிலே ஆலோசனை செய்யணும். தான் தோன்றித்தனமாக நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம பாட்டுக்கு எதையா ஒன்று செஞ்சிடலாம் என்பதாக அல்ல. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அனுபவம் பெற்றவர்கள், அதிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற இடத்துல கருத்து கேட்கணும். இது செய்யலாமா வேணாமா,
கேட்ட பிறகு அதன் மூலமாக பெரிய அளவு அல்லாஹ் வச்சிருக்காங்க. இது 2வது முறை. முதலாவது இஸ்திகாரா செய்வது, 2வது ஆலோசனை செய்வது, 3வது என்ன இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு சொல்றேன். வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் நல்ல விதமான அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தல்வானாக. வாஹதவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌமகதி அன்னதாயி ஃபர்தி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தில் ரமலான்